ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அந்த விஷயத்தில் இருந்து முற்றிலும் விலகி தவிர்க்க நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை சூரியன் பார்ப்பதால் கடகராசியில் சூரிய பகவான் இருக்கார். மேலும் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். புதன் சிம்ம ராசியில் இருக்கார். 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரப்போகுது, என்ன மாதிரி விஷயத்தை நிகழ்த்த போகுது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க. அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிக அளவில் காணப்படும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கோவப்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்க. கடன் தொல்லை அதிக அளவில் அந்த காலகட்டத்தில் காணப்படும். மேலும் சந்திரனுடைய நகர்வு கூட ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது வீட்டில் அமர்வதால் மனைவி பிள்ளைகளால் மனக்கவலை அடைவீங்க. மேலும் கட்டுமான தொழிலில் சிறப்பாக நடக்கும். பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் 3 மற்றும் 2ஆம் பாதங்கள் வீட்டில் அமர்வதால் இந்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கோங்க. இன்னும் சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிக அளவில் காணப்படும். குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது வீட்டில் அமர்வதால் எதிர்பார்த்த முன்னேற்றமும் பண வரவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இடமாறுதல் உண்டாகக்கூடும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9வது இடத்தில் அமர்வதால் என்ன மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகள் செய்யவே வேண்டாம். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. மனைவி மக்கள் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 7 நாட்கள் அமையக்கூடும். மேலும் ராக பகவான் உங்கள் ராசியில் 10வது இடத்தில் அமர்வதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது வீட்டில் அமர்வதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு அதிகப்படியான உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைய பெற்றிருக்கு. மேலும் சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அதே போல் இந்த 7 நாட்களில் கிரக நிலையை பொறுத்த வரையில் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் குரு, செவ்வாய் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு.
இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய உதவிகரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான நிலை காணப்பட்டாலுமே கூட வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவேளைகள் குறையக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மேலும் பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபாடு முன் எடுத்த விஷயத்தை அனைத்திலுமே திட்டம் போட்டு செய்வது ரொம்ப நல்லது. பணவரத்து தாமதப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. அதே போல் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்குங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் பெருமாளை நீங்கள் வேண்டி வாருங்க. முக்கியமாக சனிக்கிழமை நாட்கள் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சனிக்கிழமை நாட்கள் தாங்க. ஸோ அந்த கிழமையில் ஒரு விரதம், அதாவது காலையில் விரதம் இருங்க. காலையில் விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வேண்டி வணங்கி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உறவு முறையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே அவர் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் என வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. முக்கியமாக இந்த 7 நாட்களில் நிச்சயம் ஏற்படும். தெய்வீக வழிபாடு மூலமாக மனதில் நிம்மதி வரக்கூடும். புதிய தொழில் பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் உங்களால் கூறப்படும் ஒரு வார்த்தை 9ஆக மாறி பரப்பப்படும். இனிமே வார்த்தைகளில் நீங்கள் அளந்து பேசுவது நல்லது. இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமான தனவரவோ சுபகாரிய நிகழ்ச்சிகளோ மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்தியை ஏற்படுத்தும். வியாபாரிகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வாங்க. இன்னும் சிலருக்கு காரிய தடைகள், பயம் கலந்த மனக்குழப்பங்கள் ஏற்படும். எச்சரிக்கையோடு செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு இனிய சுப செய்திகள் சேரும். பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் அதிக அளவில் லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடும். உறவுகளோடு சென்று மாகாணங்களில் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வாழ நேரிடும். லாபம் அதிகமாக பெற புதிய விற்பனை யுக்திகளை கையாளுவீங்க. விற்பனை பிரதிநிதிகள் வாக்குவன்மையால் பொருட்களின் வியாபாரம் சூடு பிடிக்கும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களை அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் மற்றும் மிதுன ராசி நேயர்களில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த நிமிடம் அவரை நினைத்து அப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயங்களை நீங்கள் வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். அதனால் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.